சில பேர் வெளிநாட்டில் நான் 20 வருஷம் வாழ்ந்திருக்கேன், 25 வருஷம் வாழ்ந்திருக்கேன், 30 வருஷம் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஸோ இதில் எல்லாம் பெருமை இல்லைங்க. 25 வருஷம் 30 வருஷம் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்க. ஸோ உங்கள் மனைவி கூட, உங்கள் பிள்ளைங்க கூட, உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் இருக்க வேண்டிய நாட்களை தொலைச்சிட்டீங்க. ஒரு மனுஷன் சராசரியாக எத்தனை வருஷம் வாழ போகிறான், இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர் நாளைக்கு இருப்பானா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படி இருக்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வெளிநாடுகள்லேயே பணத்துக்காக 20 வருடம் 30 வருடம் தொலைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இனி போய் நம்ம என்ன வாழ போகிறோம், எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. ஆனால் வெளிநாட்டுக்கு வரலாம், தப்பு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சில வருடங்கள் வாழ்ந்துட்டு நமக்கு தேவையானதை சம்பாதிச்சுக்கிட்டு நம்மளுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டு சொந்த ஊரில் மனைவி மக்களோட நம்ம சந்தோஷமாக வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வெளிநாட்டிலே 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்ததுக்கப்புறம் இனி எப்போ போய் எத்தனை வயசில் போய் நீங்கள் உங்கள் ஊரில் போய் வாழ போகிறீங்க, உங்கள் ஃபேமிலி கூட இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப பேருக்கு நான் எப்போ போய் ஊரில் இருக்க போகிறேன், வாழ போகிறேன் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. 30 வருஷம் வாழ்ந்துட்டேன், வெளிநாட்டையே 30 வருஷம் வாழ்ந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு எந்த சேவிங்ஸும் இல்லாமல் போயிடுச்சு. சம்பாதிச்சு எல்லாத்தையும் ஃபேமிலிக்குன்னு கொடுத்தேன். நான் அவங்க நல்லா தான் செலவு பண்ணாங்க, நல்லா தான் இருக்காங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு பணம் அனுப்புனா தான் நம்ம எனக்கு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எதனால் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அவர் வெளிநாட்டிலே ஓடிட போகிறாரு, முடியாது. அவ்வளோதான், ஒரு வயசு ஆகிடுச்சு, 55 வயதை தாண்டிடுச்சு. ஸோ இனி இருக்கக்கூடிய காலங்களில் அவர் ஊரில் சொந்த ஊரில் மனைவி மக்களோட கழிச்சாரு அப்படின்னா நல்லது. அதை விட்டுட்டு இளமையில் ஆரம்பித்து 25 வயசில் ஆரம்பித்து 50 வயசு 55 வயசு வரைக்கும் வெளிநாட்டில் வாழ்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு விட்டது, வெளிநாட்டிலேயே முடிஞ்சிருச்சு. அதனால் முடிஞ்சது வர வெளிநாட்டில் வரமா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறீங்களா அதிகபட்சம், அதோட போயிட்டு ஊரில் போய் செட்டில் ஆகிட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஊரில் செட்டில் ஆகணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாச்சு நம்ம வாழலாம். இல்லை அப்படின்னா வெளிநாட்டிலேயே கடந்து நம்ம இங்கேயே சாக வேண்டியது.